வெல்கம் டு ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்ல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கேட்டு டிஎன்பிசிஇ டிஆர்பி பாலிடெக்னிக் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன்இவிஐ கிளாஸஸ் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல் அண்டு சிவில். ஓகேவா? அது 4 டிபார்ட்மெண்ட்டுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மட்டும் கேட் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஸோ நேற்று வந்த ஒரு அப்டேட். நேற்று என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ நேற்று வந்து அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ் அப்டேட். ஓகேவா? அதாவது இது வரைக்கும் பிடபிள்யூடிஏல வந்து இசி வந்து சிலபஸ் ஒன்று எழுதிருப்பீங்க. ஸோ அந்த சிலபஸ் வந்து இதுக்கப்புறம் வேலிடான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நியூ சிலபஸ் மாற்றிட்டாங்க பிடபிள்யூஏக்கு மட்டும். அந்த பிடபிள்யூஏயோட சிலபஸ் அப்டேட் என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் சேஃப்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுலயும் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ் வச்சுட்டு அதில் காமனாக கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அதையும் இப்போ மாற்றிட்டு தனி சிலபஸாக கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கும் நீங்கள் என்ன பண்ணி ஆகணுங்க, இனிமேல் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு என்ன இது. அதுக்கப்புறம் மற்ற இன்னொரு விஷயம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், டிஎன்இபியோட ரிமைனிங் எக்ஸ்பென்சஸ் வருமா வராதா, அப்படி வரும் அப்படின்றப்ப என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு, வராது அப்படின்னா என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அதையும் பற்றி பார்த்துருவோம். ஸோ அதுக்கு அடுத்து நமக்கு இனிமேல் ப்ரிப்பரேஷன் வைஸ் நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது சொல்லிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், டிஎன்இபிஐ உடைய ரிமைனிங் எக்ஸ்பென்ஸ் எடுப்பாங்களா மாட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் டோட்டலாக கிட்டத்தட்ட அப்ரூவல் வந்து 600+ வேகன்சிஸ் அப்ரூவல் இருக்கு. ஸோ இதில் லிட்டரலி 250 சம்திங் வேகன்சிஸ் ஃபில் பண்ணிட்டாங்க. அப்போ ரிமைனிங் இருக்கிற வேகன்சிஸ் வந்து கம்பல்சரி என்ன தான் பண்ண போறாங்க அப்படின்னா 350 வேகன்சிஸ் ஃபில் பண்ண தான் போறாங்க. ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பட் அது வந்து எப்போ ஃபில் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அஷ்யூர்டா இப்போ என்ன பண்ண முடியல, ஒரு ஃபிக்ஸட் இதை சொல்ல முடியல. பட் நான் சொல்றது என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். நீங்க எந்த எக்ஸாமுமே இந்த இந்த இதுல வரும் இதுல வராது அப்படின்னு விடாதீங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் அந்த மிஸ்டேக் தான் பண்ணாங்க எல்லாருமே. மோஸ்ட் ஆஃப் தம் யார் யாரெல்லாம் போன டைம் டிஎன்பிசிஏ எழுதலையோ இன்க்ளூடிங் மீ. ஸோ நாங்களாம் என்ன வருத்தப்பட்டோம் அப்படின்னா லாஸ்ட் டைம் டிஎன்பிஐ இன்க்ளூட் பண்ணுவாங்க அதுலேயே அப்படின்றது நாங்கள் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் டைம் என்னதுங்க, அது வருதோ இல்லையோ நாங்கள் என்ன பண்ணி ஆகணும். ஸோ வி ஹாவ் டு அகைன் ரீப்ரிப்பேர் அவர் சிலபஸஸ். ஓகேவா? இதில் 2 விஷயம் நடந்திருக்கு. என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட் டைம் யாரெல்லாம் கொஞ்சம் கிட்டத்தட்ட செல்ஃப் ப்ரிப்பரேஷன் மூலியோ இல்லை ஓரளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்களோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வாங்கியிருப்பீங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம். அந்த 195 வேகன்சிஸ் இன்க்ளூட் பண்ணதுனால மோஸ்ட் ஆஃப் தம் ஹேஸ் அ சான்ஸ். செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ண போறவங்களுக்கு வந்து 2 விஷயம் பண்ணிட்டாங்க. நீங்க டிஎன்இபிஐ சிலபஸ்னா செப்பரேட்டா படிச்சாகணும், டிஎன்பிஎஸ்சி ஏஇ பிடபிள்யூடினா தனியாக படிச்சாகணும். முன்ன வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் இண்டஸ்ட்ரியஸ் அண்ட் சேஃப்டிஸ் வந்து ஒன்ன சிலபஸா இருந்தது, காமனா படிச்சுட்டு வந்தீங்க, காமனா இதாகும். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பேஸ் மார்க் பண்ணி இது பண்ணுங்க. இப்போ தனி சிலபஸா மாத்திட்டான். இப்போ பழைய மாதிரி என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஒரு சிலபஸ் படிச்சுட்டு எல்லா எக்ஸாம் எழுத முடியாது. இந்த ஒரு விஷயத்த மாத்திட்டான். அப்போ இது வந்து சாதகமா பாதகமான்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ இதுல வந்து சாதகங்களும் இருக்கு பாதகங்களும் இருக்கு. ஸோ என்னன்றதை லைட்டா சொல்லிடுறேன். ஸோ பிஃபோர் தட் டிஎன்இபிஐ வருமானு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி வருங்க. ஓகேவா? ஸோ மோஸ்ட் சான்சஸ் வந்து வரதுக்கு தான் இருக்கு. வராம போகாது. ஏன்னா அந்த ரிமைனிங் வேகன்சிஸை நிறுத்த மாட்டாங்க. எமர்ஜென்சிக்கு இப்போ 195 ஃபில் பண்ணியிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூஷன் தேவை அப்படின்றதுனால 195 ஃபில் பண்ணியிருக்காங்க. பட் ரெஸ்ட் ஆஃப் வேகன்சிஸ் வந்து வருமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா டெஃபினெட்லி வரதுக்கு தாங்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ வராம போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால இது பண்ணிக்கோங்க. பட் நான் திரும்பவும் சொல்றது என்ன அப்படின்னா, அது வரும் வராதுன்னு நீங்க போய் நீங்க டிட்டர்மைன் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷனை ஹோல்ட் பண்ணாதீங்க. எக்ஸாம் எழுதாம ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ட்ரை டு ரைட் இட் எக்ஸாம். சரியா? வெதர் அது வருதோ இல்லையோ, இன்க்ளூட் பண்றாங்களோ இல்லையோ, இப்ப பாத்தீங்கன்னா இன்க்ளூடே பண்ணாம இருந்து, அதாவது யாருமே பார்க்காத ஒரு விஷயம் பண்ணாங்க. என்னது? போஸ்டிங்க உள்ள இன்க்ளூட் பண்ணது. இப்ப இந்த பெனிஃபிட் எல்லாமே யாருக்கு போகும்? யாரெல்லாம் இப்ப எழுதியிருக்காங்களோ, அது வருதோ இல்லையோ, யாரெல்லாம் சும்மா ரெகுலரா எழுதிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் போயிருக்கும். சரியா? இந்த மாதிரி பெனிஃபிட் வந்து நமக்கும் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கும் இதே மாதிரி ஷேர் லக் இருந்தது அப்படின்னா there is a possibility that நீங்களும் போஸ்டிங் வாங்கலாம். சரியா? அதனால வருதோ இல்லையோ, ஆல்வேஸ் ட்ரை டு ரைட் ஆல் த டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் இன் ஸ்டேட் லெவல். ஓகே, இது ஒரு ஃபர்ஸ்ட் விஷயங்க. ரெண்டாவது, இந்த பிடபிள்யூஇ, இசிஇ, ட்ரிபிள்இ உடைய சிலபஸ் அப்படின்னு போய் சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி வந்து பிடபிள்யூஇல ஆக்சுவலி லாஸ்ட் இயர் இந்த இஷ்யூ வந்ததுங்க. என்ன அப்படின்னா பிடபிள்யூஇக்கு வந்து இசி ட்ரிபிள்இ எல்லாருமே காமனா கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஒரு இஷ்யூ வந்தது. அப்போ வந்து இசிஇயோட கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்ததுனால ஸோ தெர் வாஸ் ஏ ஸ்மால் ட்ரிபிள்இயோட வேகன்சி வந்து ஃபில் ஆகுது, அதே மாதிரி ஈஸியான சிலபஸ் வந்து ஈஸியான வேகன்சி ஃபில் ஆயிடுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்தது. அந்த பெர்ஸ்பெக்டிவ் பிரேக் பண்றதுக்காக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு அது அதனுடைய விளைவு தான் நினைக்கிறேன் இது. ஸோ ட்ரிபிளிக்கும் ஈஸிக்கும் சேர்த்து காமனா ஒரே சிலபஸ் கொடுத்துட்டாங்க. இதான் பண்ணதுலேயே ட்விஸ்ட். முன்ன வந்து ஈஸி தனியாக சிலபஸ் அவங்க சிலபஸ் படிச்சிருப்பாங்க, ட்ரிபிள் தனியாக அவங்க சிலபஸ் படிச்சிருப்பாங்க. 2 பேருக்கும் சேர்த்து ஒரே சிலபஸ் கொடுத்துட்டோம். அதாவது உனக்கும் கஷ்டம் வேணாம், இவனுக்கும் கஷ்டம் வேணாம், 2 பேரும் ஒரு சிலபஸை படிச்சு வந்து காமனா டிஎன்பிசி பிடபிள்யூ எழுதுங்க, அந்த ஒரு மைண்ட் செட் வந்துட்டாங்க. இது யாருக்கு சார் பெனிஃபிட்னு சொல்லிடுறேன், ட்ரிபிளிக்கு ரொம்ப பெனிஃபிட்டுங்க இந்த விஷயத்துல.
ஏன் அப்படின்னு சொல்லிடுறேன். ட்ரிபிள் ஆல்ரெடி படிச்ச சிலபஸ்லயே தான் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கானே தவிர புதுசா நீங்க எதுவும் எக்ஸ்ட்ராவா பெருசா படிக்க போறது கிடையாது. ஓகே, அதாவது டாபிக் வைஸ் மார்க் வெயிட் கொடுத்துட்டான். இதுல இன்னொரு விஷயம் சொல்லிட்டேன், டாபிக் வைஸ் மார்க் வெயிட்டேஜ்ல நிறைய பேர் வந்து இஎம்டில ஸ்கிப் பண்ணிருப்பீங்க. இனி ஸ்கிப் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. எனக்கு 20 கொஸ்டின் அதுல இருந்து கம்பல்சரி கேட்டே ஆகணும். அந்த மாதிரி சிலபஸ் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. வேற என்ன சார் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெட்ஒர்க்ஸ் வந்து 20 கொஸ்டின் முன்னாடி வந்திருந்தது அப்படின்னா இப்ப நெட்ஒர்க்ஸ் 20 கொஸ்டின் கிடையாது. நெட்ஒர்க்ஸும் சிக்னல் சிஸ்டம்ஸ் டிஜிட்டல் டிஎஸ்பி இதனுடைய 80% சிலபஸும் சேர்த்துட்டு ஒன் போர்ஷன் சிலபஸா வச்சுட்டாங்க. ரிமைனிங் போர்ஷன் வந்து என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா, இந்த டிஜிட்டல் மைக்ரோ ப்ராசஸர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் இதுல வச்சுட்டான். கம்யூனிகேஷன் வந்து முன்ன டிஜிட்டல் கம்யூனிகேஷன் மட்டும் இருந்தது. இப்ப அதை தூக்கிட்டு ஏஎம் எல்லாமே கொண்டு வந்துட்டான் உள்ள. நீங்க கம்யூனிகேஷன் என்டையராகவே படிக்கிற மாதிரி இருக்கும். அதையே நீங்க ஸ்கிப் பண்ண முடியாதுங்க. அதுலதான் உங்களுக்கு ஃபில்டர்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணிருக்கோம் செகண்ட் ஹாஃப் போர்ஷன் சிலபஸ். அப்போ இப்ப யார் சார் பெரிய இது இசிக்கு என்ன பிரச்சனைன்னு இசிஇ நீங்க வந்து அனாலிசிட்டி சிலபஸ் படி பவர் சிஸ்டம்ஸோ மெஷின்ஸோ பவர் எலக்ட்ரானிக்ஸோ படிக்க மாட்டீங்க, எம்என்டே படிக்க மாட்டீங்க. இன்னைக்கு நிலைமைக்கு நீங்க பிடபிள்யூ ஏஐ ஆகணும் அப்படின்னா இந்த 4 பேப்பர் டெஸ்ட் பண்ணாம போகவே முடியாது. ட்ரிபிள்இலேயே தி மோஸ்ட் வாஸ்ட் பேப்பர் அப்படின்றப்ப எப்படி உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் மிகப்பெரிய பேப்பரோ அந்த மாதிரி இங்க வந்து ட்ரிபிள்இல ஈஸி. ஸோ மிஷின்ஸ் பவர் சிஸ்டம்ஸ் அண்ட் பவர் எலக்ட்ரானிக்ஸ் அந்த 3 ஹியூஜ் பேப்பர்ஸ். அது எஸ்பெஷலி பவர் சிஸ்டம்ஸ் ஒன்று படிக்கணும் அப்படின்னா நீங்க கிட்டத்தட்ட மொத்த ட்ரிபிள் சிலபஸே படிக்கிற கணக்கு தான். அப்போ நீங்க வேற வழியே இல்லை. நீங்க இனி பிடபிள்யூ எழுத போறீங்க அப்படின்னா ட்ரிபிள் சிலபஸ் கொடுத்தா நீங்க டைரக்ட் காம்படிட்டரா காம்பீட் பண்ண போறீங்க. ஏன்னா ட்ரிபிள் சிலபஸ் தான் நீங்க படிச்சாகணும் அப்படின்றப்ப சிலபஸ் பர்ஸ்பெக்டிவ்ல இது வந்து பெரிய இதுங்க இசி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய டிராபேக்கா தான் நான் பாக்குறேன். ஓகேவா, அதுக்கான மனசை விட்டுறக்கூடாது. இதுல லூப் ஹோல்ஸ் இருக்கு, லூப் ஹோல்ஸ் யூஸ் பண்ணி படிச்சுட்டு போங்க. என்ன சார் லூப் ஹோல்ஸ்னு கேட்டீங்கன்னா, இந்த சிலபஸ் சேஞ்ச் வந்து ட்ரிபிள்இக்குமே ஒரு பெரிய ஒரு சுவிட்ச் ஓவர் மாதிரி தான். ஏன்னா பழைய சிலபஸ்ல இருந்து அப்டேட் பண்ணிருக்காங்க, சிலபஸ்ல லைட்டா மாடிஃபை பண்ணிருக்காங்க, நிறைய டாபிக்ஸ் வந்து ஒரே சிலபஸ்ல கொண்டு வந்திருக்காங்க, சில டாபிக்ஸ் பிரிச்சுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ட்ரிபிள்இயும் சுதாரிச்சுட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடும். இட் வில் டேக் நியர்லி 1 இயர் ஆயிடும்னு வச்சுக்கோங்க. இப்போ கரண்ட்ல எழுத போற எல்லாருக்குமே இது ஒரு அடிஷனல் பெனிஃபிட் மாதிரி தான். இசிஇ நார்மலா ஓடுறதை விட இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஓடுற மாதிரி இருக்கும். ட்ரிபிள்இ உங்க சிலபஸோடைய மாடிஃபைடு பேட்டர்ன் வந்து நீங்க ஸ்டடிங் பேட்டர்ன் வந்து லைட்டா மாடிஃபை பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இதுல இன்க்ளூட் பண்ணிடுறேன். டிஎன்பிசி ஏஇயோடைய கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் ஆயிட்டே வருது. நீங்க லாஸ்ட் 2 டைம்ஸா பாத்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ 2024 ஜனவரிக்கும் அக்டோபருடைய டிஎன்பிசி ஏஇயோட கொஸ்டின் ஸ்டாண்டர்டும் பாத்தீங்கன்னா லிட்டரலி அங்கிருந்து அப்டேட் பண்ணிட்டே தான் வராங்க. அப்போ டிஎன்பிசியோட கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்கு. இந்த கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் ஆகுதுன்னா ப்ராப்ளமுக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்தாகணும். முன்ன மாதிரி வெறும் தியரி வச்சுட்டு நீங்க பாஸ் ஆக முடியாதுங்க. அதே மாதிரி ஃப்ளூக்லாம் இப்போ பாஸ் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. 4 பேர் மெமரைஸ் பண்ணிட்டு நீங்க பாஸ் பண்ண முடியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். சிலபஸ் யாரு டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் அதுல இருக்கிற எல்லா டாபிக்கும் கவர் பண்ணிருக்காங்களோ அவங்க தாங்க குவாலிஃபை ஆவீங்க. இதுதாங்க ஃபர்ஸ்ட் விஷயம். சரியா, இசிக்கு திரும்ப சொல்றேன், இசிக்கு வந்து ஒரு பாதகமான சூழ்நிலை தான். ஆனால் ட்ரிபிள்இ சுதாரிக்கிறதுக்கு இட் வில் டேக் டைம். ஏன்னா ட்ரிபிள்இயுமே அதுக்கேற்ற மாதிரி அகாமடேட் பண்ணி ஆகணும் அவங்கள. இந்த சமயத்துல ஈஸி வந்து இங்க கூட ஓடுற மாதிரி நினைச்சீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஓடிடுங்க. ஸோ ஏன்னா இதை விட்டுட்டீங்கன்னா ஒன்ஸ் ஈஸி ட்ரிபிள்இ அகாமடேட் ஆயிட்டாங்க அப்படின்றப்ப அவங்க கூட செட்டில் ஆயிட்டு ஈஸி சிலபஸ் வந்து ஈஸி வந்து ட்ரிபிள்இ படிக்கிறது இட் வில் பி வெரி ஹை ரிஸ்கி டாஸ்க். ரிஸ்கி டாஸ்க்ன்றதை விட சிலபஸ் வந்து ரொம்ப வாசுங்க, பயங்கர வாஸ்ட் சிலபஸ். நானுமே ஒத்துக்கிறேன். இது வந்து அன்ஃபேர் ஃபார் ஈஸி தான். ஓகே, ஏன்னா நீங்க இது வரைக்கும் படிச்சு எழுதுனது வேற. இப்போ கிட்டத்தட்ட படி பார்த்தோன்னா இப்போ நாளைக்கு எங்களுக்கே நாங்க வந்து விஎல்எஸ்ஐ படிக்கணும் அப்படின்றப்ப எங்களாலுமே முடியாது. டக்குன்னு விஎல்எஸ்ஐ சுவிட்ச் ஓவர் ஆகுதுன்ற முடியாது. இப்போ அந்த கணக்கு தான் உங்க நிலைமை. நீங்க வந்து மிஷின்ஸ் பவர் சிஸ்டம்ஸ் பவர் எலக்ட்ரானிக்ஸ் எம்என்டே படிச்சே ஆகணும். 80 கொஸ்டின் இதுல மட்டுமே இருக்கு. இதை நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா 120 கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ண முடியும். அந்த 120 கொஸ்டின் பாத்தீங்கன்னா ட்ரிபிள்இ பெர்ஸ்பெக்டிவ்ல நிறைய சிலபஸ் இருக்கு. ட்ரிபிள்இ பெர்ஸ்பெக்டிவ் சிலபஸ் அப்படின்றப்ப கிட்டத்தட்ட நீங்க ஒரு 80 to 90 கொஸ்டின் தான் இப்போ சாலிடாவே போட முடியும் நிலைமை இன்னைக்கு கரண்ட் சுச்சுவேஷனுக்கு. அப்போ நீங்க தான் காம்பன்சேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ டு நாட் கீப் எனி சிலபஸ், ட்ரை டு காம்பன்சேட் இட். ஓகே, ட்ரிபிள்இக்கு என்ன சார் பாதகம்னு சொல்லிடுறேன். ரினியூவல் முன்ன படிச்சுட்டு போன மாதிரி படிச்சுட்டு போக முடியாதுங்க. அதுல எலக்ட்ரிக்கல் இலுமினேஷன் அண்ட் காஸ்டிங் அது இன்க்ளூட் பண்ணிட்டான். லாஸ்டா ஒரு லைன்ல போட்டா இலுமினேஷன் காஸ்டிங் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. இடிசி சிலபஸ் கொஞ்சம் உள்ள இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அனலாக் உள்ள ஃபர்ஸ்ட் லைன்லயே பாத்தீங்கன்னா இடிசியோட சிலபஸ் தான். டயோட்ஸ், ஜீனர் டயோட்ஸ் இதெல்லாமே இன்க்ளூட் பண்ணிருக்கா. தீஸ் ஆர் பார்ட் ஆஃப் இடிசி சிலபஸ். ஓகேவா, அப்ப இடிசியும் லைட்டா டெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கா. ஸோ கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன்ஸ் கொஞ்சம் இருக்கு, அதெல்லாமே கொஞ்சம் 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 டெஸ்ட் பண்ணி வந்திருக்கா. அதனால ட்ரிபிள்இக்கும் இது வந்து ஒரு இதுதான். மெஷர்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வல் எப்பயும் கேட்குற மாதிரி வாஸ்ட் சிலபஸ் தான், நமக்கு ரெகுலரா இருக்கிற மாதிரி வாஸ்டா தான் இருக்கு. பவர் சிஸ்டம்ஸ் வாஸ்ட் தான், மெஷின்ஸ் வாஸ்ட் தான், அதுல எந்த சேஞ்சும் கிடையாது. ட்ரிபிள்இ இஎம்எஃப்டி படிச்சவனுங்க, இஎம்எஃப்டி பழைய இஎம்எஃப்டி கிடையாது. பழைய
வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் மேக்னடோஸ்டாட்டிக்ஸ் மட்டும் தான் படிச்சுட்டு போனீங்க. இனி எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ் படிக்கணும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்மிஷன் லைன் பேராமீட்டர்ஸ், வேவ் கைட்ஸ், இதுக்கு ஈக்குவலான சிலபஸ் நீங்க ஏன்னா பாயிண்டிங் வெக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வேவ் கைட்ஸோட இது இனிஷியல் தான். ஸோ வேவ் கைட்ஸ் படிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணிருக்கிற அந்த ரிமைனிங் பேராமீட்டர்ஸ் நீங்க படிச்சாகணுங்க. எதையும் நீங்க எடுத்து போய் எழுத முடியாது. ஸோ அதனால ட்ரிபிளியும் சுதாரிச்சு நீங்க ஓடுறதுக்கான நேரம் வந்துருச்சு. ஸோ இது வந்து எல்லாருக்குமே இது வரைக்கும் படிச்சுட்டு இருந்தவங்களுக்கு கோச்சிங் வாங்கிட்டு தப்பிச்சாங்க. பட் இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப ரெடியூஸ் ஆயிடும். தனித்தனியா நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்க சார், இந்த சிலபஸ் வந்து டிஎன்பிஏஐக்கு எப்படி சார் இருக்கு? டிஎன்பிஏஐக்கு நேற்று வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் சொல்லிடுறேன், டிஎன்பிஏஐக்கு எந்த ஒரு சிலபஸ் மாறுதல் ஏற்படலைங்க. சிலபஸ் நோ சேஞ்ச். நேற்று நான் பார்த்த வரைக்கும் சிலபஸ்ல எந்த ஒரு பெருசான மாறுதலும் ஏற்படவில்லை. ஆனால் இது வந்து இன்னைக்கு மாத்தின மாதிரி மாத்திட்டாங்க அப்படின்னா இதுலயும் பிரச்சனை வந்துடும். அதே சொல்லிடுறேன், ஓகேவா? பட் நான் நேற்று பார்த்த வரைக்கும் இந்தியா சிமெண்ட்ஸ்க்கோ, இது தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் கார்பரேஷனுக்கோ, இல்ல டிஎன்பிஎல்கோ, இல்ல டிஎன்பிஐக்கோ சிலபஸ்ல எந்த இதுவும் கிடையாது. பழைய கோடான கோடு 400 தான் மெயின் ரைட் ஆயிட்டு இருக்குது. அதனால அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதுல கம்ப்ளீட் பண்றவங்க அதை கம்ப்ளீட் பண்ணுங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டிஸ் வந்து முன்ன காமனா போயிருந்தோம். இப்ப தனியா சிலபஸே கொடுத்துட்டா பேசிக் இன்ஜினியரிங் சிலபஸ் படிச்சு பழைய டிஎன்இபிஏ உடைய ஜெனரல் பேசிக் இன்ஜினியரிங் B-BBன்னு ஒரு இது படிச்சிருக்கோம். பேசிக் இன்ஜினியரிங் சிலபஸ் படிச்சிருப்போம். எல்லா டிபார்ட்மெண்ட்டோடைய இதுவுமே படிப்போம். சிவில் கொஞ்சம், மெக்கானிக்கல் கொஞ்சம், ப்ரொடக்ஷன் கொஞ்சம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொஞ்சம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இசி கொஞ்சம், ட்ரிபிளி கொஞ்சம், எல்லாமே கலந்து சப்ஜெக்ட் படிப்போம்ல. அதை அசிஸ்டன்ட் டைரக்டர் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டிஸ்க்கு சிலபஸ் வச்சுட்டாங்க. அப்ப இனி வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா இதுக்குன்னு படிக்கிறவனால மட்டும்தான் இதை குவாலிஃபை ஆக முடியும். ஏன்னா இதை படிக்கிறவனால இதுலயோ பெருசா ஃபோக்கஸ் பண்ண முடியாதுங்க. இதுதான் ரியல் டைம் அனாலிசிஸ் நானே பார்த்த வரைக்கும். சரிங்க சார், அப்படி இருக்கு அப்படின்றப்போ உங்களுக்கு இது ஒரு பெரிய ஏடி இண்டஸ்ட்ரியல் சர்வீஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய அட்வான்டேஜுங்க. ஏன்னா மற்ற டிபார்ட்மெண்ட் பத்தி நீங்க கவலையே படாதீங்க. அவங்க படிச்சிருந்தாலுமே அவங்க டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. மற்ற டிபார்ட்மெண்ட் அவங்க எடுத்து ஓட ஆரம்பிக்கிறனாலே வருஷங்கள் ஆயிடும். நீங்க எல்லாமே ஓட ஆரம்பிச்சா இது அங்க ஓட ஆரம்பிச்சா இங்க மறக்க ஆரம்பிச்சோம். இது ஒரு பெரிய இது இல்லாம ஜிஎஸ் படிக்கணும், இதையும் இருக்கு. அப்போ தனித்தனியா கேட்டகரைஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு ஓடுறோம் இதுக்கு ஓடு, இதுக்கு ஓடுறோம் இதுக்கு ஓடு, இதுக்கு ஓடுறோம் இதுக்கு ஓடுன்ற மாதிரி தனித்தனியா பிரிச்சு விட்டுட்டாங்க. ஸோ நீங்க வந்து செப்பரேட்டா இருக்கிறனால ஆடட் வெயிட்டேஜ், அதாவது எப்படி சொல்றது, செக்ஷனலி யாரும் படிக்கிறீங்களோ இந்த எக்ஸாமுக்கு தானே பர்டிகுலரா படிக்கிறன்றவங்க குவாலிஃபையருங்க. காமனா படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு டிராபேக்குங்க. காமன் இனிமேல் அந்த காமன் எலிஜிபிலிட்டி வராது, அதை என்ன வச்சுக்கோங்க. காமன் எலிஜிபிலிட்டினா நீங்க எல்லாத்தையுமே படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால மேக் ஷூர் டு ஸ்டடி வாட் இஸ் வித் தி சிலபஸ். உங்களுக்கு நான் எனக்கு கொடுத்துருக்கிற அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்தால் அப்படின்னு கீழே கமெண்ட் போடுங்க. அகைன் ஐ ரிப்பீட், இசி டிபார்ட்மெண்ட்டுக்கு இது வந்து ஒரு அன்ஃபேர் மீன் தான். இனிமேல் இசி டிபார்ட்மெண்டால பிடபிள்யூஏ படிச்சு வரணும் அப்படின்னா நீங்க யூ ஹவ் டு ஸ்டடி ட்ரிபிள் உடைய சிலபஸ், எம்பி சிலபஸும் படிச்சாகணும். ஸோ பார்த்துக்கோங்க, சரியா? அதுக்கேற்ற மாதிரி நீங்க புதுசா ஓடி ஆகணும். ஏன்னா 4 புதிய பேப்பர்ஸ் இருக்கு. 4மே ட்ரிபிளிக்கே ஒரு கஷ்டமான பேப்பர்ஸ். அப்படின்றப்ப கஷ்டமான பேப்பர்ஸ் கிடையாது, சிலபஸ் பேப்பர்ஸ். கஷ்டன்றது வேற, சிலபஸ்ன்றது வேற. மிகப்பெரிய சிலபஸ் அது. பவர் சிலபஸ்ல ரொம்ப ரொம்ப ஹியூஜ். பவர் ட்ரானிக் சிலபஸும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹியூஜ். செகண்ட் ஹாஃப்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. டிரைவ்ஸ் நிறைய இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அது இல்லாம இண்டக்ஷன் மோட்டார்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிங்க்ரஸ் மோடோட ஸ்பீட் கண்ட்ரோல் கேரக்டர்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இதை நாங்க படிப்போம், பட் இது இல்லாம அடிஷனலா நீங்க சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கு. நிறைய திங்ஸ் ட்ரிபிளியுமே இப்போ இன்க்ளூட் பண்ணி ஆகணும். அதனால அதுக்கேற்ற மாதிரி ஓட ஆரம்பிச்சிருங்க. இது பிகினிங் ஸ்டேஜ்னால நீங்க சமாளிச்சுட்டு வந்துடலாம். டைம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ட்ரிபிளி கிட்டத்தட்ட அடாப்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து ஃபெமிலியரான ஒரு விஷயம். பட் இசி டிபார்ட்மெண்ட்டுக்கு லிட்டரலி டைம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ரிஸ்கி இது மாதிரி தான். அதனால முடிஞ்ச வரைக்கும் யாரெல்லாம் கோச்சிங் வாங்க இருக்கிறீங்களோ கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வாங்குற வழியை பாருங்க. விட்டுறாதீங்க. ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்ஸ் அண்ட் கோல்டன் டைம். விட்டுட்டீங்கன்னா நம்ம தான் வருத்தப்படப்போம். சரியா? சரி, எங்களை கான்டாக்ட் பண்ணோன்னா இந்த 2 கான்டாக்ட் நம்பர் இருக்கு. இந்த வாட்ஸ்அப் மட்டும் மெசேஜ் பண்ணுங்க. கிளாஸ் இருக்கும், மோஸ்ட்லி கிளாஸ்ல இருப்பேன். கிளாஸ்ல இருக்கும்போது என்னால் ரிப்ளை பண்ண முடியறதில்ல. ஸோ சாரி ஃபார் தட். வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு சார் நம்பர் கால் பண்ணுங்க. சார் வந்து உங்களுக்கு என்ன கொரிஸோ இது பண்ணுவாரு. டெக்னிக்கல் கொரிஸ் ஏதாவது இருக்குது ட்ரிபிள் ஈஸிக்கு அப்படின்னா ஜஸ்ட் எனக்கு வாட்ஸ்அப் நம்பர்ல மெசேஜ் பண்ணுங்க. நான் ஒன்ஸ் ஃப்ரீ ஆயிட்டு அப்படின்னா டெஃபினெட்லி ஐ வில் ரீகால் யூ பேக். ஓகேவா? நீங்க கால் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐ டெஃபினெட்லி ரீகால் யூ பேக் ஒன்ஸ் ஐ கெட் ஃப்ரீ. மற்றபடி டெக்னிக்கல் கொரிஸ் எல்லாமே எனக்கு இது பண்ணுங்க. டெவலப் கொரிஸ் இருந்தால் சார் கான்டாக்ட் பண்ணுங்க. சார் வந்து உங்களுக்கு ஃபர்தரா கைட் பண்ணுவார். ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ண அகாடமி. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் எதாவது இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. கமெண்ட்ஸ் பார்த்துட்டு நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதை கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே.